கற்பக விருட்சம் என்பது பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைந்தபோது வெளிப்பட்ட தெய்வீக தன்மையுள்ள மரம். இந்த மரத்தின் அடியில் நின்று நாம் எதை நினைத்தாலும் இது உடனே நினைத்ததை தந்துவிடும். ஆனால் இந்த மரத்தின் அடியில் சென்று அவ்வளவு சுலபமாக யாரும் நின்றுவிட முடியாது. ஒன்று, மரத்தை அடையாளம் காண முடியாது. அடுத்து, இது தேவர்கள், கிண்ணரர், கிம்புருடர் போன்றவர்களால் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இவர்களை தாண்டி நாம் சுலபமாக அடைந்துவிட முடியாது. மரத்தை அடைய புண்ணியம் செய்திருக்க வேண்டும், தெய்வ அனுக்கிரகம் இருக்க வேண்டும். சாயி லீலைகளையும் யாரும் சுலபத்தில் அடைந்துவிட முடியாது. ஏனெனில் யாருமே அதை சுலபத்தில் அடைய முடியாதபடிக்கு கிரகங்கள் தடையாக இருக்கும். பூர்வ வினை என்பதும் தடையாக நிற்கும். இவற்றையெல்லாம் தாண்டி சென்று சாயி லீலைகள் பெரும் அளவு உங்களை தகுதியுள்ளவராக்கி கொள்ளவும் வேண்டும். சாயி லீலைகள் ஒருவர் அனுபவித்திட வேண்டும் என்றால் அவருக்கு என தகுதிகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது பகவானை பற்றிய கதைகளை கேட்பதில் ஆர்வம் உள்ளவனாகவும், பக்தனாகவும், விசுவாசம் ஸ்ரத்தை உள்ளவனாகவும், ஞானிகளின் தொண்டனாகவும், புத்திசாலியாகவும் இருக்க வேண்டும். இது பற்றி தான் சச்சரிதம் 30வது அத்தியாயம் கூறுகிறது. இந்த தன்மைகள் இருந்தால் அற்புதங்களை அனுபவிக்க முடியுமா என்றால் அதை பற்றி சச்சரிதம் கூறும்போது கற்பக விருட்சமானது பூவாகவும் காயாகவும் கனியாகவும் அருளும் என்கிறது. அற்புதங்களை அனுபவிக்கும் லாவகத்தை அறிந்தவனுக்கு பூவையும் காயையும் பழத்தையும் கூட அனுபவிக்கும் யுக்தி தெரியும். இதற்கு வாழையை உதாரணமாக கூறலாம். வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம் என அனைத்து நிலைகளிலும் இதை பயன்படுத்தலாம். இதுபோலவே பாபாவின் அற்புதத்தை எந்த நிலையிலும் அனுபவிக்கலாம் என்பது ஒன்று. அடுத்து, பூ என்பது குறிப்பிட்ட காலம் மட்டும் நிலைக்கக்கூடியது, பிறகு உதிர்ந்துவிடும். நாம் அதற்குள் அதை பயன்படுத்தினால் பயன்படும் என தெரிந்து பயன்படுத்த வேண்டும். அடுத்து, காயை எல்லா நேரத்திலும் பயன்படுத்திவிட முடியாது, தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்தலாம். கனியை போல காத்திருந்து முழு பலனையும் பெறலாம். இதற்கு பொறுமை வேண்டும். கனியை பிறர் பறிக்காதவாறும், கிளி போன்ற பறவைகள் கொத்தாதவாறும், அழுகி கீழே விழாதவாறும் பாதுகாத்து பெற வேண்டும். பாபாவின் அருளும் நம்பிக்கை, பொறுமை, விசுவாசம் கொண்டு காத்திருந்து பெற வேண்டிய பொக்கிஷம். இதற்குத்தான் அவன் பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. நீங்கள் பாபாவின் அருளை பெற வேண்டும் என்றால் அந்த நேரத்துக்கு மட்டும் பெறுவது பூவை போன்றது, தேவைக்கு பெறுவது காய் போன்றது, வாழ்க்கைக்கு பெறுவது கனியை போன்றது. எது உங்களுக்கு தேவை என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஓம் சாய்ராம்.